ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ விஷ்ணவே நமஹ. இப்போ 59th ஸ்லோகத்தில் அடுத்த நாமம் பார்க்கலாம். 549th நாமம். இது அஜிதஹா. அஜிதஹா அதாவது நம்ம ஸ்லோகமாக படிக்கும்போது ஜிதா அப்படின்னு தான் வரும் அதில். ஆனால் அங்கே அது அஜிதஹா அப்படின்றது தான் நாமம், ஆக்சுவல் நாமம் அஜிதஹா. அது கம்பைண்டாக அந்த லிங்கில் அந்த ஆ மறைஞ்சிட்டு வெறும் ஜிதஹா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேதா ஸ்வாங்கோ ஜிதா, அப்படி ஸ்வாங்கோ ஜிதா அப்படின்னு இருக்கிற இடத்துல ஸ்வாங்கா ப்ளஸ் அஜிதா சேர்ந்து அந்த கோவாக மாறிடுவாங்க. அதனால் இங்கே அடுத்த நாமம் அஜிதஹா. அஜிதஹா அப்படின்னா ஒன் ஹூ இஸ் அன்டிஃபீட்டட், அன்காங்கரபிள், அதுதான் அஜிதஹா. அது வேர்டை பார்த்தாலும் புரியுது இல்லையா? ஜித்து, ஜித்தஹா. ஜித்துன்னா ஜெயிக்கிறது, அஜித்தஹானா அது முடியாதது, ஆப்போசிட்டுன்னு அர்த்தம். ஹி கேன் நாட் பி காங்கர்டு, அப்படிப்பட்டவரை அஜித்தஹான்னு சொல்லுவோம். ஒன் ஹூ இஸ் அன்டிஃபீட், யாரும் அவரை தோற்க முடியாது, தோக்கடிக்க முடியாது. அது மாதிரி அவரை வெல்ல முடியாது. அன்காங்கரபிள்னா அவரை ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது அப்படின்ற அர்த்தத்தில் அஜிதஹா. ஏன் அப்படின்னா அது தெரியும் தான் நமக்கு. பரமாத்மா அவர் யாருமே அவருடைய நோ ஒன் ஈக்குவல் மைட், அந்த ஈக்குவலான ஒரு வீரம், தைரியம், பலத்தோடு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் அவரை வெல்ல முடியாது. அந்த மாதிரி நோ ஒன் கேன் வின் ஓவர் ஹிம், யாரும் அவரை தோற்கடிக்க முடியாது. அந்த அர்த்தத்தில் தான் அஜிதஹா அப்படின்றது ஜென்ரலாக ஒரு மீனிங். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது என்ன? நம்ம அந்த ஈசோட்டரிக் ஃபார்மாக பார்க்குறோம், அவருடைய பரத்வத்தை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே எதை பார்க்குறோன்னா அவருடைய அவர் மட்டும் அஜிதா இல்லை, அவருடைய அபார்டு, அவருடைய பிளேஸ், அவர் எங்கே இருக்கிறாரோ, எங்கே வசிக்கிறாரு, டுவெல்லிங் பிளேஸ், அது கூட அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாமம். ஸோ அவர் மட்டும் அன்டிஃபீட்டட் இல்லை, ஹிஸ் பிளேஸ், அவருடைய ரெசிடென்ஸ், அவருடைய தங்குற இடம், டுவெல்லிங் பிளேஸ் கூட அன்காங்கரபிள், அதுதான் அர்த்தம். ஒன் ஹூஸ் அபார்ட் இஸ் அன்காங்கரபிள். அவருடைய அபார்டு எது? வைகுண்டம். அந்த வைகுண்டம் நாராயணனுடைய பரவாசுதேவனை பற்றி பார்க்குறோம். இங்கே வெறும் விஷ்ணுமூர்த்தியில், விஷ்ணுன்றவர் பார்க்கடலில் இருப்பார். இது பரவாசுதேவன், பரமாத்மா, அவர் வைகுண்டத்தில் இருக்கிறவர். ஸோ வைகுண்டத்தை பற்றி தான் இது எல்லாத்துலேயுமே பேசுகிறோம். அந்த வைகுண்டம் எப்படிப்பட்டதுன்னா அது யாரும் அங்கே போய் ரீச் ஆக முடியாது, யாராலையும் அங்கே அந்த இடத்துக்கு போக முடியாது. பார்க்கடல் வரைக்கும் கூட போகலாம். இப்போ தேவருங்கள்லாம் பார்க்கடலுக்கு போவாங்க, அடிக்கடி போய் விஷ்ணுவை பார்க்குறாங்க. ஏதோ ராட்சசர் அசுரருங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஓடுறாங்களே, ஓடி போய் பார்க்கடலுக்கு ஓடி போய் அவரை எழுப்பி வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது வழி சொல்லுங்க, இப்படி அடிக்கிறான்னு எல்லாம் போய் கேட்டுக்கிறாங்க இல்லையா தேவருங்க, இந்திரன் எல்லாம். பார்க்கடல் வரைக்கும் போக முடியும், பிரம்மா கூட பார்க்கடல் வரைக்கும் போகலாம். வைகுண்டத்துக்கு யாரும் போக முடியாது. ஏன்னா வைகுண்டம்ன்றது மோக்ஷஸ்தானம், மோட்சம் அடைஞ்சாதான் போக முடியும். ஸோ எல்லா ஜீவாத்மாங்களும் இன்க்ளூடிங் தேவருங்க, பிரம்மாலேருந்து எல்லாருமே மோட்சம் பெற்றப்போ தான் வைகுண்டத்துக்கு போவாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய காலம் முடிஞ்சு அவங்க அவங்க சரணடைஞ்சு முக்தி பெற்றிருந்தால் தான் வைகுண்டத்துக்கு போவாங்க. இல்லைன்னா மறுபடியும் பிறவி எடுப்பாங்க. அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு போனவங்க திரும்பி வர மாட்டாங்க. எல்லாம் முக்தாத்மாக்கள், லிபரேட்டட் சோல்ஸ் தான் அங்கே போய் சேரும். அந்த இடத்துக்கு வேறு யாரும் போக முடியாது. அதனால் அது அன்காங்கரபிள். அங்கே போய் யாரும் சேரவே முடியாது, அந்த வைகுண்டத்தை ஜெயிக்க முடியாது, ரீச் பண்ணவே முடியாது. அதனால் அது அந்த மாதிரி ஒரு பிளேஸ். அதனால தான் அது அந்த இடத்துக்கே, அங்கே பகவானுக்கு மட்டும் பேர் இல்லை, அந்த இடத்துக்கு, அவருடைய இடத்துக்கும் அந்த பேர் தான். அதனால் இவருக்கு அந்த பேர். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு, அன்காங்கரபிளான ஒரு பிளேஸில் இருக்கிறவர், அதுதான் அவருடைய இருப்பிடம், அதுதான் அவருடைய சொந்த இடம்ன்றதுனால அவருக்கும் அதே பேர். அதை வச்சு இங்கே அவருக்கு அந்த பேர். ஈவன் அதர்வைஸ் அவரை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
இப்போ வந்து இந்த வைகுண்டத்தில் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுனால வைகுண்டமும் அஜிதா, அவரும் அஜிதா, அந்த அர்த்தம். ஸோ அது ஏன் அந்த மாதிரி, அதுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப பவித்திரமான இடம், சுத்த சத்துவமான இடம் அது. அங்கே எந்த வித தோஷங்களும் இருக்காது, சத்தியம் தர்மம் தான் இருக்கும் அந்த இடத்துல, அந்த வைகுண்டத்தில். ஸோ அந்த ரெண்டு தான் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் தேர், சத்தியமும் தர்மமும். அது இருக்கும்போது எந்த அதர்மமும் வராது, நாங்கள் தோஷங்களும் கிடையாது, எந்த பாவமும் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எல்லாரும் போயிட முடியாது. ஏன்னா சேர்றவங்க எல்லாமே முக்தி பெற்றவங்கன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி சத்தியம் தர்மம் அப்படி ஒரு நியமத்தோடு இருந்து சரணடைஞ்சு போனவங்க தானே, சரணாகதி அடைஞ்சு சரண்டராகி போனவங்க. அதனால் அவங்க தான் அங்கே இருக்கிறாங்கன்னா அந்த இடமே அப்படி தான் பவித்திரமாக இருக்கும். அதனால் அது அந்த மாதிரி ஒரு யாராலையும் வெல்ல முடியாத இருப்பிடத்தை கொண்டவர், அதுதான் அந்த அஜிதஹாக்கு நாமம் அர்த்தம். இப்போ அதே மாதிரி தான் பூமியில் இருக்கிற அயோத்தியாவுக்கு கூட அந்த மாதிரி தான் அர்த்தம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த டவுன் அயோத்தியா சிட்டி இருக்குது இல்லையா, ராமர் ஆண்டது, அந்த அயோத்தியாவுக்கு கூட அதே மீனிங் தான். அ ப்ளஸ் யோத்தி, யோத்தி அயோத்தி. யோத்தின்னா யுத்தம், யுத்தமே செய்ய முடியாதது. யுத்தம்னா பேட்டில், வார், அதுதானே. அயோத்தின்னா அங்கே எங்கேயும் சண்டையே போட முடியாது, வாரே நடக்காது, நோ ஒன் கேன் ஃபைட் அண்ட் வின் ஓவர் அந்த பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அயோத்தின்னா அந்த இடத்துல யாரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அந்த இடத்த. ஸோ அந்த மீனிங் தான் பூமி மேலே இருக்கிற அயோத்திக்கு அர்த்தம். அதனால் யாரும் யுத்தம் செய்து அதை ஜெயிக்க முடியாத இடம்ன்றதுனால அயோத்தின்னு பேர். அந்த மாதிரி அதுவும் அதே அர்த்தத்தில் இருக்கிறதுனால அந்த அயோத்தியாவுக்கு பூலோக வைகுண்டம்னும் பேர். ஏன்னா வைகுண்டத்துக்கு அந்த மீனிங் இருக்குது இல்லையா, அஜிதான்னு, யாரும் அதை ஜெயிக்க முடியாதுன்னு. அதே மாதிரி தான் அயோத்திக்கும் அதே மீனிங் இருக்கிறதுனால அயோத்தியை வைகுண்டம்னே சொல்லுவாங்க, பூலோக வைகுண்டம் அப்படின்னே சொல்கிறது உண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்துனா அந்த பிளேஸ் அப்படி ஒரு இன்வின்சிபிள் பிளேஸ் அது. அது மாதிரி அதில் இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கும் ஹீ இஸ் ஆல்சோ இன்வின்சிபிள், ஹீ இஸ் ஆல்சோ அன்காங்கரபிள், அஜிதா. அந்த இடமும் அப்படி, அதில் வசிக்கிறவரும் அப்படி அப்படின்ற அர்த்தம். ஸோ பூமியில் பார்த்தா அயோத்திக்கு அந்த பேர், அங்கே பார்த்தா மெயினாக வைகுண்டத்துக்கு அந்த பேர். அஜிதாய நமஹ அப்படின்னு அந்த நாமம் பார்த்தோம். இப்போ அடுத்த நாமம் 550 அந்த நாமம் கிருஷ்ணஹா. இதுதான் அடுத்த நாமம் கிருஷ்ணஹா. இது என்ன, இதுக்கு ஒரு அர்த்தம் வேணுமா அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா. கிருஷ்ணான்னு என்ன அர்த்தம், இது நம்ம அவதார நாமம் இல்லை. இது கிருஷ்ணான்ற பேர் நமக்கு தெரியும், நம்ம கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் கிருஷ்ணான்னு பேர் இருந்தது. அந்த அவதாரத்தை பற்றி சொல்கிற நாமம் இல்லை. இது ஈவன் கிருஷ்ணராக பிறக்கிறதுக்கு முன்னே, ஈவன் பிஃபோர் தட் இந்த நாமம் இருக்குது. பரமாத்மாவுக்கு இந்த நாமம் இருக்குது, நாராயணனுக்கே இந்த நாமம் இருக்குது, பரவாசுதேவனுக்கே இந்த நாமம் இருக்குது. அந்த பரவாசுதேவன் விஷ்ணுவாக விஷ்ணு அந்த அவதாரம் எடுத்தார். அப்புறம் அப்போ அவருக்கு கிருஷ்ணான்னு வந்தது. ஆனால் அதுக்கும் முன்னையே பரவாசுதேவனுக்கே இந்த நாமம் உண்டு. ஸோ கிருஷ்ணர் பிறந்தப்புறம்தான் இந்த நாமம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை, முதலே உண்டு. அதனால் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கிருஷ்ணாவுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன் ஹூ இஸ் டார்க் ஹியூடு லைக் தட் ஆஃப் ரெயின் கிளவுட். கருப்பு நிறத்தவன், டார்க் கலர்டு, டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவன். டார்க் ஹியூனா கலர் இல்லையா, டார்க் ஹியூடு, டார்க் கலரில் டார்க்காக இருப்பான், கருப்பாக இருப்பான். லைக் தட், எப்படி, லைக் தட் ஆஃப் ரெயின் கிளவுட், மழை மேகம், கார் மேகம். அதாவது மழை வரும்போது அந்த மேகம், அந்த க்ளவுட் எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்கும்போது, மழை கொட்டுறதுக்கு முன்னே அந்த ரெயின் பேரிங் க்ளவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எந்த கலரில் இருக்கும், கருப்பாக இருக்கும். அது போல் அதை மாதிரி இருக்கிறவனை கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. கருப்பு நிறத்தில் இருக்கிறவனை தான் கிருஷ்ணான்னு சொல்கிறது.
அதனால் கார்மேகம் போல் கருநிறம் கொண்டவன், அதுதான் அர்த்தம். கிருஷ்ணஹா அப்படின்னா அந்த மாதிரி கருப்பானவன் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இந்த நாமம். இதை இந்த நம்ம கிருஷ்ணனை பற்றி, கிருஷ்ணனும் கருப்பு தான். அந்த அவதாரமாக எடுத்தப்போ கிருஷ்ணனாக பிறந்தப்போ அந்த குட்டி கிருஷ்ணனும் கருப்பு தான், பெரியவனா வளர்ந்தாலும் கருப்பு தான். ஆனால் அதுக்கும் முன்னையே இந்த நாமம் நாராயணனுக்கு கூட உண்டு அப்படின்னு அர்த்தம். எதனாலனா நாராயணன் கூட கருப்பு. வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணமூர்த்தி வாசுதேவன், பரவாசுதேவன், அவர் கூட நல்ல கருப்பாக இருப்பாராம். நல்ல கருத்த மேனி, கருப்பான உடம்போட மின்னுவாராம். அது ஒரு மாதிரி க்ளோ இருக்கும் அந்த கருப்பில். அப்படி ஒரு ஷைனிங்கில் கருப்பாக இருந்துக்குன்னு அவ்வளோ க்ளோவாக இருப்பார். அந்த கருப்பு ஒரு அழகு. இப்போ அந்த காலத்துலலாம், அந்த வேத காலத்தில், அந்த பழைய யுகங்களில் கருப்பை யாரும் டிஸ்லைக் பண்ணவே இல்லை. கருப்பாக இருந்தால் அதை ரசித்தாங்க, அழகுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால தான் எந்த குழந்தை பிறந்தாலும் அது கருப்பாக பிறந்ததுன்னா அதுக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சுருவாங்க. அப்படி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க கிருஷ்ணான்ற பேரில். யார் குழந்தை கருப்பாக இருந்தால் அதுக்கு பேர் கிருஷ்ணா, அவ்வளோதான். சந்தோஷமாக அது கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க. கிருஷ்ணான்னா அந்த கருப்பு நிறத்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இப்போ அந்த மாதிரி பார்த்தா நமக்கு நம்ம புராணங்கள்லேயே நமக்கு தெரிஞ்சே கூட இப்போ கிருஷ்ணனை தான் கருப்புன்னு சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அர்ஜுனனும் கருப்பு தான். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணான்ற பேர் உண்டு. அப்புறம் வியாசர், வேத வியாசர் இருந்தார் இல்லையா, அவரும் கருப்பு, அவருக்கும் கிருஷ்ணான்ற பேர் உண்டு. அதுக்கப்புறம் திரௌபதி கூட கருப்பு, நல்ல கருப்பு. அதனால் திரௌபதிக்கு கூட கிருஷ்ணா அப்படின்னு பேர் உண்டு. அதாவது இப்போ மேலே சொல்லும்போது கிருஷ்ணஹா அப்படின்வாங்க. ஃபீமேலில் சொல்லும் அதே பேரை ஃபெமினைனாக சொன்னால் கிருஷ்ணா அப்படின்னு இழுக்கணும். இழுத்து சொன்னால் அது பொம்பளை பேருன்னு அர்த்தம். ஸோ திரௌபதிக்கு கிருஷ்ணா. மற்றபடி கண்ணனுக்கு கிருஷ்ணா, அர்ஜுனனையும் கிருஷ்ணா, வியாசர், வேத வியாசரும் கிருஷ்ணா. இவங்க எல்லாமே கிருஷ்ணா. மகாபாரதத்துலேயே 3 கிருஷ்ணர் இருந்தாங்க. அப்படி கருப்பாக பிறந்தாலே கிருஷ்ணான்னு பேர். ஆக்சுவலாக இப்போ இவர் வியாசருக்கு அவர் பிறந்த உடனே அவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் தான் பிறந்தார் வியாசர். அது பிறந்த உடனே குழந்தை கருப்பாக இருந்தது. ஸோ கருப்பாக பார்த்த உடனே பராசரர் என்ன கிருஷ்ணான்னுட்டார், அவ்வளோதான். வியாசர் பேர் வைக்கல, அவர் வைக்கல, அவர் கிருஷ்ணான்னு தான் சொன்னார். பிறந்த குழந்தைக்கு கருப்பாக பார்த்த உடனே கிருஷ்ணா, அதுதான் பேர். இன்னும் அவருடைய இன்னொரு பேர் என்னென்னா துவைபாயனர், கிருஷ்ண துவைபாயன அப்படின்னு பேர் வச்சார். துவைபாயனா அவர் பிறந்தது ஒரு துவீபத்தில். துவீபம்னா ஐலண்ட், ஒரு சின்ன ஐலண்டில் தான் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் குழந்தையாக பிறந்தார். அதனால் கருப்பாக இருக்கிறாரு, துவீபத்தில் ஐலாண்டில் பிறந்தார். ஸோ துவைபாயனா அந்த மாதிரி பேர் வச்சிட்டார். இங்கே பிறந்தாருன்னா அந்த இடத்த வச்சோம் அவர் கலர், அவர் காம்ப்ளெக்ஷன், அவர் ஸ்கின் கலர் பார்த்தோம். கிருஷ்ண துவைபாயனா அதுதான் அவர் பேர் ஒரிஜினலாக. ஆனால் லேட்டர் ஆன் அவர் அந்த வேதங்கள் எல்லாம் பிரித்தார் இல்லையா, அந்த பெரிய வேலை பண்ணார். வேதங்களை அது எல்லாமா மிக்ஸ்டாக இருந்ததை கேட்டகரைஸ் பண்ணி 3 வேதமாக பிரித்தார், 4வது வேதமும் பண்ணார். ஸோ 4 வேதங்களை அவர் பிரித்ததுனால அவருக்கு வியாசர்னு பேர் வந்தது, வேத வியாசர். வியாசர்னா பிரித்தவர், அதை கிளாஸிஃபை பண்ணி பிரான்ச்சஸாக பிரித்தாருன்னு அர்த்தம். அதுக்கு வியாசான்னு பேர். அந்த மாதிரி பிரித்தார், செப்பரேட் பண்ணார், அந்த அர்த்தம் தான் வியாசான்னா. ஸோ வேதங்களை அப்படி பிரித்தவர், அதனால் அவருக்கு வேத வியாசர் காரண பேர் அது. அதர்வைஸ் அவர் பிறந்த உடனே அவருக்கு வச்ச பேர் என்னென்னா கிருஷ்ண துவைபாயனர். ஸோ கிருஷ்ணானாலே கருப்பு. குழந்தை கருப்பாக பிறந்துட்டா வேறு யோசிக்கவே மாட்டாங்க, கிருஷ்ணா, அவ்வளோதான். ஆண் குழந்தையாக இருந்தால் கிருஷ்ணா, பெண்ணாக இருந்தால் கிருஷ்ணா, அவ்வளோதான், ஈஸியாக போச்சு. அந்த மாதிரி யாரும் ஐயோ குழந்தை கருப்பாக பிறந்துடுச்சேன்னு வெறுத்ததே கிடையாது. ஏன்னா அந்த கருப்பு
அழகுன்னு ரசித்தாங்க. ஏன் நம்ம ஈஜிப்ட் ஹிஸ்ட்ரியில் கூட பார்க்குறோம், கிளியோபாட்ரா கூட டார்க், நல்ல கருப்பு தான். பட் அவள் எவ்வளோ கிளியோபாட்ரானா ஒரு பியூட்டின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி கருப்பை அழகுன்னு ரசித்த காலம் அதெல்லாம். ஸோ கிருஷ்ணஹா அப்படின்னா அந்த டார்க் ஹியூடு, எந்த அளவுக்கு கருப்பு, அது கூட கார்மேகம், அந்த பிளாக் க்ளவுட்ஸ், ரெயின் பேரிங் க்ளவுட்ஸ் இருக்குமே அந்த அளவுக்கு கருப்பு, நல்ல கருப்பில் இருப்பார். அதனால் மழை மேகம், கார்மேகம் அவ்வளோ டார்க்காக இருக்கிறவர். அதனால் அவருக்கு கிருஷ்ணஹா. யார்? நாராயணனுக்கே கிருஷ்ணஹான்னு பேர். பிகாஸ் நாராயணனே அந்த கருப்பாக தான் இருப்பார். இப்போ மழை மேகம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த கலருக்காக மாத்திரம் இல்லை, இன்னொரு சிமிலாரிட்டியும் இருக்குது அதில். மேகம் என்ன பண்ணோம்? மழை பொழியும். அந்த கார் மேகம், அந்த மழை மேகம்ன்றது அந்த டார்க் க்ளவுட்ஸு என்ன பண்ணோம்? ரெயின் கொட்டும் இல்லையா, மழை கொடுக்கும். மழை பெய்யறது அது எங்கே பெய்யும்? ஏதாவது இந்த இடத்துல பெய்யலாம், இங்கெல்லாம் நல்லவங்க இருக்காங்க, அந்த இடம் நல்லா இல்லை அங்கே வேணாம் அப்படின்னு பார்க்குமா? நோ பார்ஷியாலிட்டி இல்லையா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பெய்யும், அன்பயஸ்டாக கொட்டும். அதே மாதிரி தான் பகவான் கூட, பரமாத்மா கூட தன்னுடைய கருணையை சமமாக பொழிவார். இவன் நல்லவன், அவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்காத, எல்லா பக்தனாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருணையை காட்டுவார். அதனால் அந்த மாதிரிலேயும் அந்த மேகத்துக்கு, அந்த மழை மேகத்துக்கு சிமிலரானவர், அது போன்றவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கருணையை கொட்டுறதுலேயும் மழை மேகம் மாதிரி தான், கலர்லேயும் மழை மேகம் மாதிரி தான். அதனால் இவங்களுக்கு அது அவருக்கு பரமாத்மாவுக்கு கிருஷ்ணஹான்னு பேர். அந்த மாதிரி கருப்பாக பிறந்தவங்க எல்லாருக்குமே கிருஷ்ணஹான்னு அந்த காலத்தில் பேர் உண்டு. வியாசருக்கு அந்த மாதிரி பின்னால் முதல்ல பார்த்த உடனே அவர் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நாராயணனுடைய அவதாரமே தான் அவர். ஏன்னா பஞ்சம வேதம்னு அந்த மகாபாரதத்தை வேறு யாராலையும் எழுத முடியாதான். அதனால் அவர் நாராயணனே தான் அப்படின்ற அர்த்தத்தில் அவருக்கே அந்த கிருஷ்ணா பேர் தான் வச்சாங்க. அப்புறம் லேட்டர் ஆன் அவர் செய்த அந்த வேலைக்காக வேத வியாசா அப்படின்ற பேர் வந்தது. ஸோ இந்த நாமத்தில் என்ன பார்க்குறோன்னா, கிருஷ்ணஹான்ற பேர் ஒன் ஹூ இஸ் டார்க் ஹியூட் லைக் தட் ஆஃப் ரெயின் கிளவுட், அதுதான் அர்த்தம் அதுக்கு. அதை பார்த்துட்டோம். கிருஷ்ணாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாமம் திருடஹா. திருடஹா அப்படின்னு அர்த்தம். தாவை அழுத்தி சொல்லணும், திருடஹா. இது 551 நாமம். திருடஹா அப்படின்னா திருடமானவன் அந்த அர்த்தம்தான். அதாவது ஒன் ஹூ இஸ் ஃபர்ம் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட், அசைக்க முடியாதவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் திருடமானவன், அசைக்க முடியாது. எது இப்போ ஒரு வீரன், ஒரு பலசாலின்னா அவனை சொல்லுவோம், அசைக்க முடியாதவன், அவ்வளோ பலம் கொண்டவன், பெரிய வீரன் அப்படியெல்லாம் சொல்லும்போது திருடமானவன், அவனை யாராலையும் அவனை தோக்கடிக்க முடியாது அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லுவோம். இப்போ இங்கே his potency never changes. அவருக்கு இருக்கிற நேச்சர், அவருக்கு இருக்கிற ஸ்வபாவம் மாறவே மாறாது. அவருக்கு என்னென்ன பெருமைங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு க்ளோரிஸ் நிறைய இருக்குது, அவருடைய பெருமைங்க, பகவானுடைய பெருமைங்க நிறைய இருக்குது. அது எல்லாமே எப்போவுமே ஃபர்மாக இருக்கும். எந்த பெருமையும் கொஞ்ச நாளானதும் குறைஞ்சிடுச்சு, இப்போல்லாம் அப்படி இல்லை அவர் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஃபர்ம் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட், அவர் பொட்டன்சி அப்படி இருக்கும், அவர் நேச்சர் அப்படி இருக்கும், ஸ்வபாவம் மாறாமல் இருப்பவர். அதனால தான் திருடஹா. அதனால் இந்த அர்த்தம் வெறும் பலத்துக்கோ வீரத்துக்கோ இல்லை, அவருடைய நேச்சர் ஸ்வபாவம்ன்றது அந்த கருணையோ அந்த அன்பை காட்டுறதோ அந்த கம்பேஷன் இல்லை, பக்தருங்களை அவங்க மேலே ஒரு டிவோட்டு, அவங்க காட்டுற டிவோஷனை ஏற்றுக்கிறது, அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு தனக்கு இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறாருன்னு பார்த்தோம் இல்லை, அந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாமே எதுவும் குறையாது. அதில் எல்லாத்துலேயும் எல்லா குணத்துலேயும் திடமாக இருப்பார் அப்படின்ற அர்த்தம் அந்த திருடஹாக்கு. இப்போ அது மட்டும் இல்லாத இன்னொரு மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா, அவர் சாதாரணமாக
நிராகாரம், பரமாத்மான்றவர் ஒரு உருவம் இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் தேவையான போது திடமான வடிவங்கள் எடுப்பார். தேவையான போது நல்ல கான்க்ரீட்டாக சாலிடாக ஒரு உருவம் எடுத்துக்கின்னு வந்துடுவார். அதுக்கு கூட திருடகான்னு பேர். அதனால் கூட திருடகான்னு பேர். ஸோ அவருடைய ஸ்வபாவம் மாறாமல் ஃபேமாக இருக்கிறதுக்குனால திருடகா. அது மாத்திரம் இல்லாமல் பகவான் பரமாத்மான்றவர் எப்பப்போ தேவையோ அப்பப்போ ஒரு கான்க்ரீட் ரூபத்தில் வருவார். நிராகாரமாக இருக்க மாட்டார். எப்போவும் நிராகாரமாக இருந்தால் கூட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பெரிய நல்ல உருவத்தை எடுத்துன்னு வந்துடுவார். இப்போ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் அதை பற்றியெல்லாம். திரிவிக்ரமர், அதாவது வாமனராக குள்ளமாக வந்து திரிவிக்ரமராக பெரிய உருவம் எடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபிகர், விசிபிளாக எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி கான்க்ரீட் ஃபார்ம், ஸ்தூல உருவம் எடுக்கிறவர். அப்புறம் வராகர், வராகமாக வந்தப்போ கூட அப்படி தான் பெரிய வராகமாக வந்தாருன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் திருடமான பெரிய பெரிய உருவங்கள் எடுத்து ஸ்தூல உருவமாக வந்து அந்த எந்த வேலைக்கு வந்தாரோ அதை செய்வார். அந்த மாதிரி தேவையான போது எப்போவுமே நான் ஆகாரமே எடுக்க மாட்டேன்னு கண்ணுக்கு தெரியாமையே இருந்துட மாட்டார். தேவையான போது பெரிய உருவங்கள் கூட எடுத்துருவார், திருடமாக வருவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விசிபிளாக திருடம்ன்றதுக்கு இந்த இடத்துல கான்க்ரீட், சாலிட் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கான்க்ரீட் ஃபார்ம், ஸ்தூல உருவமாக வந்து அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை செய்வார். சாதாரணமாக தர்மத்தை நிறுத்துறதுக்கு தானே வரார். அதர்மத்தை அழிக்கணும், தர்மத்தை காப்பாற்றணும், அதுக்காக தானே வரார். அதை செய்துட்டு போவார். அப்படி வரும்போது நம்ம எல்லோரும் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி நல்ல உருவம் பெருசாக எடுத்துன்னு வருவார் அப்படின்ற அர்த்தம் அது. இப்போ ராமனாக வந்தப்பவும் பார்த்தோம், ராமாவதாரத்தில் ராமனாக வந்தார். பெரிய உருவம்னு அந்த மாதிரி ஒரு பலமாக அப்படின்னு இல்லாப்போனா வீரனாக வந்தார். தர்மமும் அந்த தர்மத்தை காக்கிறவராக வந்தார், சத்தியத்தை காப்பாற்றுறவராக வந்தார் இல்லையா. அவருடைய தர்மம் காப்பதில் திருடமாக இருந்தார் இல்லை, அதுதான் திருடம். எங்கேயாவது தவறுனாரா? யார் நான் இதுதான் இல்லை, ஐயோ எத்தனையோ பேர் கெஞ்சினாங்க, அப்பா ஏதோ சொல்லிட்டாருப்பா, வந்துடு நீ சிம்மாசனம் எடுத்துக்கோ, நீயே வந்து ராஜ்யம் ஆளுன்னு அவ்வளோ பேர் போய் கூப்பிட்டாங்க. பரதன் போய் அழுது அழுது கூப்பிட்டான், எதுக்கும் அசையலை. அதுதான் திருடம் இல்லை, தர்மம். அவர் சொன்னதை நான் செய்யணும், தர்மம். அதே மாதிரி ஏகபத்தினி, அது ஒரு விரதம், அதுலேயும் தர்மம். அப்படியே திருடமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு அவதாரமாக வந்தப்போ கூட மனுஷ ரூபமாக தானே வந்தார், மனுஷனாக தான் வந்தார். ஸோ மனுஷன் தானே அவர் புத்தி மாறிடுச்சின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் திடமாக இருந்தார். ஸோ அதுதான் திருடம். திருடஹான்னா ஃபர்ம் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட். ஸோ எடுக்கிற அவதாரமும் பெருசாக அந்த மாதிரி ஸ்தூலமாக எடுப்பார். அந்த அதில் தர்மத்தை நிறுத்தி காப்பாற்றும் போதும் அதுலேயும் அந்த மாதிரி ஒரு ஃபர்மாக இருப்பார். அதுக்கெல்லாம் தான் இந்த நாமம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து திருடஹா நாமம், ஒன் ஹூ இஸ் ஃபர்ம் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட், அது பார்த்துட்டோம். 551 நாமம் திருடாய நமஹா, திருடாய நமஹா அப்படின்னு சாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆடியோவில் இதுவே கண்டினியூ ஆகிற மாதிரியான இன்னொரு நாமம் பார்க்கலாம். இந்த ஐடியா கண்டினியூ ஆகிற மாதிரி இன்னொரு நாமம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணவே நமஹா.